ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் 1 மணி நேரத்துக்குள்ளே அங்கே வந்துடுவேன். நான் 1 மணி நேரத்திற்குள் அங்கு வந்து விடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will come there within an hour. I will come there within an hour. I will come அப்படின்னா நான் வருவேன், வந்துடுவேன். there அங்கே, நான் அங்கே வந்துடுவேன். within an hour அப்படின்னா 1 மணி நேரத்திற்குள், 1 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்துடுவேன். I will come there within an hour. So next one, 1 மணி நேரத்திற்குள் உன்னால் இங்கு வர முடியுமா? 1 மணி நேரத்துக்குள்ளே உன்னால் இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you come here within an hour? Can you come here within an hour? Can you come அப்படின்னா உன்னால் வர முடியுமா? within an hour 1 மணி நேரத்திற்குள், 1 மணி நேரத்துக்குள்ளே உன்னால் வர முடியுமா? Can you come within an hour? ஸோ இதுவே 1 மணி நேரத்துக்குள்ளே உன்னால் இங்கே வர முடியுமா? Can you come here within an hour? ஓகேவா? ஸோ இதுவே உன்னால் 1 மணி நேரத்துக்குள்ளே வர முடியுமா, முடியுமாங்கிறத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறோம். ஸோ கேன் யூ கம் ஹியர் வித்தின் அன் ஹவர்? ஓகேவா? ஸோ இதுவே 1 மணி நேரத்துக்குள்ளே உன்னால் வர முடியுமா, அந்த டைமை நம்ம கேட்குறோம் ஸ்ட்ரெஸ் பண்ணி. கேன் யூ கம் ஹியர் வித்தின் அன் ஹவர், 1 மணி நேரத்துக்குள்ளே உன்னால் இங்கே வர முடியுமா? ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம எந்த மீனிங்கில் ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த வேர்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். உன்னால் 1 மணி நேரத்துக்குள்ளே இங்கே வர முடியுமா? கேன் யூ கம் ஹியர் வித்தின் அன் ஹவர், 1 மணி நேரத்துக்குள்ளே உன்னால் இங்கே வர முடியுமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்குள்ளே அங்கே இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்குள்ளே அங்கே இருப்பாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will be definitely there within an hour. They will be definitely there within an hour. They will be அப்படின்னா அவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக அப்படின்னா டெஃபினெட்லி, அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. எங்கே? அங்கே. they will be definitely there, அவங்க கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க. within an hour 1 மணி நேரத்துக்குள்ளே, 1 மணி நேரத்துக்குள்ளே அவங்க கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க. they will be definitely there within an hour. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். 1 மணி நேரத்திற்குள் எல்லோரும் இங்கு இருக்க வேண்டும். எல்லாரும் 1 மணி நேரத்துக்குள்ளே இங்கே இருக்கணும். அது வரையும் தான் நான் இங்கே வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாரும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone should be here within an hour. Everyone should be here within an hour. Everyone should be here அப்படின்னா எல்லோரும் இருக்க வேண்டும். should be அப்படின்னா இருக்க வேண்டும். everyone அப்படின்னா எல்லோரும், எல்லோரும் இருக்க வேண்டும். everyone should be இங்கு, here எல்லாரும் இங்கே இருக்கணும். everyone should be here within an hour 1 மணி நேரத்துக்குள்ளே, 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லோரும் இங்கே இருக்கணும். everyone should be here within an hour. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 1 மணி நேரத்திற்குள் அவர்கள் இங்கு இருப்பார்களா? 1 மணி நேரத்துக்குள்ளே அவங்க இங்கே இருப்பாங்களா, இல்லை லேட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை சொல்லிக்கொண்டே இருக்காதே, இதை சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படிங்கிற சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கீப் டெல்லிங் திஸ். டோன்ட் கீப் டெல்லிங் திஸ். கீப் டெல்லிங் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஸோ டோன்ட் கீப் டெல்லிங் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்காத. இதை திஸ், டோன்ட் கீப் டெல்லிங் திஸ், இதை சொல்லிக்கிட்டே இருக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அங்கு இருக்கும் எல்லாமே என்னுடையது இல்லை. அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது இல்லை, கொஞ்சம் தான் என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் தேர் இஸ் நாட் மைன். எவ்ரிதிங் தேர் இஸ் நாட் மைன். எவ்ரிதிங் தேர் அங்கே இருக்கிற எல்லாமே இஸ் நாட் மைன், என்னுடையது கிடையாது. அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது இல்லை. எவ்ரிதிங் தேர் இஸ் நாட் மைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் இதற்கு மேல் எப்போதும் போல மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். அவங்க இதுக்கு மேலே எப்போயும் போல் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
They will not be happy as always anymore. They will not be happy as always anymore. They will not be happy. அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. as always எப்பயும் போல். anymore இதுக்கு மேலே அவங்க எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. they will not be happy as always anymore. ஓகேவா? என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I can't accept this. I can't accept this. accept அப்படின்னா ஏத்துக்கிறது. ஸோ I can't accept. can'tனா முடியாது. ஸோ I can't accept என்னால் ஏற்றுக்க முடியாது. thisனா இதை. I can't accept this. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்ப்பா, சாரிப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I misunderstood you. I misunderstood you. misunderstood அப்படின்னா தப்பாக நினச்சிட்டேன். மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா தப்பாக நினைக்கிறது. misunderstood அப்படின்னா முன்னாடி நினச்சது. ஓகேவா? ஸோ அதனால் misunderstood you அப்படின்னா உன்னை. நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். I misunderstood you. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். He didn't tell me anything. He didn't tell me anything. He didn't tell அப்படின்னா அவன் என்கிட்ட சொல்லலை. ஹீனா அவன், didn't tell அப்படின்னா சொல்லவில்லை. மீ அப்படின்னா என்னிடம், anything அப்படின்னா எதுவும். அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. He didn't tell me anything. அவன் என்னிடம் சொல்லவில்லை. அவன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He didn't tell me. He didn't tell me. He didn't tell அப்படின்னா அவன் சொல்லலை. ஓகேவா? மீ அப்படின்னா என்னிடம். He didn't tell. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் என்னிடம் முன்கூட்டியே சொல்லவில்லை? நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Why didn't you tell me earlier? Why didn't you tell me earlier? Why didn't you tell me அப்படின்னா நீ ஏன் என்கிட்ட சொல்லலை. earlier அப்படின்னா முன்னாடியே. Why didn't you tell me earlier? நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னும் உனக்கு நேரம் இருக்கிறது. இப்போ நம்ம ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இப்போயும் டைம் இருக்குது, நீ போய் அதை மாற்று அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போயும் நேரம் இருக்குது, இப்போயும் டைம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You still have time. You still have time. You still அப்படின்னா உனக்கு இன்னமும். have time அப்படின்னா நேரம் இருக்குது. You still have time. உனக்கு இன்னும் நேரம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஆசைப்பட்ட எதுவும் நடக்கவில்லை. நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Things I wished for didn't happen. Things I wished for didn't happen. wish அப்படின்னா ஆசைப்படுறது. ஸோ things I wished for நான் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டனோ didn't happen அப்படின்னா நடக்கலை. இதுவே நான் ஆசைப்பட்ட எல்லாம் நடந்தது அப்படின்னா things I wished for happened. ஓகேவா? happened அப்படின்னா நடந்தது. things I wished for didn't happen அப்படின்னா நடக்கலை. ஓகேவா? ஸோ things I wished for didn't happen. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் ஆசைப்பட்ட எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டாலும் எதுவுமே அவளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. She didn't get anything she asked for. She didn't get anything she asked for. She didn't get anything அப்படின்னா அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. அவள் எதுவுமே வாங்கலை, அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இது she asked for. அவள் எதெல்லாம் கேட்டாலோ, அவள் ஆசைப்பட்டாலோ, அவள் ஆசைப்பட்ட எதுவுமே அவளுக்கு கிடைக்கல. She didn't get anything she asked for. இதுவே அவள் ஆசைப்பட்ட எல்லாமே அவளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லணும்னா she got everything she asked for. She got everything she asked for. She got everything அப்படின்னா அவளுக்கு எல்லாமே கிடைச்சது. என்னது? she asked for. அவள் எதெல்லாம் கேட்டாலோ அது எல்லாமே அவளுக்கு கிடைச்சது. ஓகேவா? அவன் உன்னை பார்க்க விரும்பவில்லை. அவன் உன்னை பார்க்க விரும்பலை, அவன் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான், அவன் உன்னை பார்க்க விரும்பலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க.
உன்னுடைய பெரியப்பா பையன் நேற்று வீட்டிற்கு வந்தான். உன்னோட பெரியப்பா பையன் நேத்து வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Your cousin came home yesterday. Your cousin அப்படின்னா உன்னோட பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் யாரா இருந்தாலும் கசின் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ your cousin came home. வீட்டிற்கு வந்தான். come ஓட past tense came. வந்தான். நேத்து வந்தானால came. நேற்று அப்படிங்கிறதுக்கு yesterday. Your cousin came home yesterday. ஓகேவா? நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just give me a call before you come. Just give me a call before you come. Just give me a call. எனக்கு ஒரு கால் பண்ணு. Before you come. நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுனான். அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுனான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He called me before he came. He called me before he came. அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணனாம். ஸோ இது வந்து பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். அதனால ரெண்டுமே பாஸ்ட் சென்டென்ஸ். ஓகேவா? He called me before he came. அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணனாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ தனியாகவே சமாளிச்சிடுவியா? நீ தனியாக சமாளிச்சிடுவியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you manage by yourself? Can you manage by yourself? Can you manage? நீ சமாளிச்சிடுவியா? உன்னால் சமாளிக்க முடியுமா? By yourself. நீயே சமாளிச்சிடுவியா? ஓகேவா? ஸோ இதுவே நீ தனியாக சமாளிச்சிடுவியா? அதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா Can you manage alone? Can you manage alone? Aloneனா தனியாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனா? நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணினேனா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did I do something to hurt you? Did I do something to hurt you? Did I do something? நான் ஏதாச்சும் பண்ணினேனா? To hurt you. உன்னை கஷ்டப்படுத்துறது மாதிரி நான் ஏதாவது பண்ணினேனா? Did I do something to hurt you? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் உன் கூட தங்கலாமா? இன்னைக்கு நான் உன் கூடவே தங்கலாமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can I stay with you today? Can I stay with you today? Can I stay? Stay அப்படின்னா தங்குறது. ஸோ can I stay நான் தங்கலாமா? பர்மிஷன் கேட்குறோம். அதனால can யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ can I stay with you உன் கூட today? இன்னைக்கு நான் உன் கூட தங்கலாமா? Can I stay with you today? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இது பிடிக்கலையா? உனக்கு இது பிடிக்கலையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you like it? Don't you like it? உனக்கு இது பிடிக்கலையா? ஸோ இதுவே உனக்கு இது பிடிச்சிருக்கா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.